நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். சனி பகவான்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, சனி பெயர்ச்சி வருதே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அந்த பயம் வேண்டாம். ஏன்னா சனி பகவான் நீதிமான். நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மளை திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதனால சனி பெயர்ச்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி, யமனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணுமோ அந்த பாவங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி சுதந்திரத்தை அதிகம் விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவின்னு யாராவது இவங்களை கேட்டாங்கன்னா அந்த உதவியை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவங்களும் ரிஷபராசிக்காரங்களா. அதாவது சொல்லப்போனால் இவங்க காதல் மன்னர் காதல் இளவரசிங்கன்னு கூட சொல்லலாம் ரிஷபராசியில் இருக்கிறவங்கள. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டுட்டா அந்த ஹெல்ப்பை பண்ணாமல் மற்ற வேலையே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் சனி பெயர்ச்சியில் 11ஆம் இடத்துல லாப சனியாக பெயர்ச்சி அடைகிறார். 11ன்றது லாபம். ஸோ அதாவது இவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அதில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயம், அதாவது ஏதாவது புதுசாக ஒரு முயற்சி பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா கடன் மேலே கடன் வாங்கிட்டு நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. எவ்வளவுதான் நான் பாடுறது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மனசு நொந்து போயிருப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனால் இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப சனியாக இப்போ பயிற்சி அடைஞ்சதுனால எல்லா விதத்துலையும், அதாவது மருத்துவத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் எல்லா வேலையிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. அதாவது எல்லா விதத்துலேயும் லாபம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகிற காலகட்டம் இந்த சனி பயிற்சியில் இருக்குது. அதே மாதிரி இந்த காலேஜ் படிக்கிற பசங்களாம் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அவருக்கு லாபம் தொழிலில் நிறைய வர ஆரம்பிச்சிருந்துருக்கும். ஸோ அதுக்கான பலன் உங்கள் ராசிப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்ததுனால உங்களுக்கு அவருக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டுறவங்களா, அதாவது எந்த வாகனம் ஓட்டியிருந்தாலும் சரி, இல்லை வாகன தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நிறைய விபத்தை சந்திச்சிருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியில் பயப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு முடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு கூட சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு லாபம் கிடைச்சி நிம்மதியாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஓட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தொடங்காதீங்க. நீங்கள் தனியாகவே பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைச்சி என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே சக்ஸஸ் தான். அதாவது தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். நீங்கள் போயிட்டு ஒரு மண் எடுத்து போட்டால் கூட அது பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு உருவாகிருக்கு. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும். நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உடம்பு முடியல, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாமல் கூட நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் எந்த ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தாலும் அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு. தாராளமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய காலகட்டம். நீங்கள் இப்போ அந்த டேப்லெட் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கான அந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கும். காதலர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு ப்ரொப்போஸ் பண்ணலாமா வேணாமான்ற பயத்தில் இருக்கலாம். இல்லை காதல் கைகூடி வர நேரத்தில் பெற்றவங்க வேணாம்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் உருவாகிருக்கலாம். ஆனால் இந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பலன் கிடைக்க போகுது. நீங்கள் என்ன நினச்சிட்டு போய் நீங்கள் உங்கள் லவர்கிட்ட பேசினாலும் அவங்க ஓகே சொல்ல போகிறாங்க. பெற்றவங்க கிட்ட போய் பேசும்போதும் அவங்களும் ஓகே அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் நடந்திருக்கும் போன வருஷம்லாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் உங்களுக்கு லாபம் வர்றதுனால, அதாவது பணம் இல்லாதனால தான் வீட்டில் பிரச்சனை வரும். இது வாங்கணும், அது வாங்க முடியல, இது செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி ஆசைப்பட்டதெல்லாம் உங்களால் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையை போன சனி பெயர்ச்சியில் உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விடுபட்டு நீங்கள் என்ன
உங்க மனைவி கேட்டாலும் வாங்கி கொடுக்குற ஒரு சூழ்நிலையை வந்து சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி தரப்போறாரு. அதனால வந்து கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி சுமூகமா சந்தோஷமா வாழ போற காலகட்டம். அதே மாதிரி போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா பசங்க படிக்கல, ரொம்ப வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க, எது எடுத்தாலும் வந்து சோம்பேறித்தனமா இருக்காங்க, படிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து அவதிப்பட்டு இருப்பீங்க. இப்போ லாபசனியா வரதுனால பசங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஈர்க்கிற திறன், அதாவது ஞாபக சக்தி வந்து அதிகமா வரப்போகுது. பசங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த போறாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து அவங்க மூலயமா நிறைய அவார்டு வாங்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களை தேடி வரப்போகுது. ஊருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த சனி பெயர்ச்சியில அதுக்கான யோகத்தை அது உருவாக்கி கொடுக்குது. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து இரட்டிப்பா லாபம் கிடைச்சி அதோட அதிகமான ஒரு பெரிய தொழில் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த சனி பெயர்ச்சி உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இல்லாத பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம், எப்படி முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அமோகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்க நினைச்ச தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சியில் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான காலகட்டம், அதாவது 100க்கு 100ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க நினைச்ச ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. சனி பெயர்ச்சிக்கான பரிகாரம், அதாவது சனி பகவான் பிடியிலிருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது. ஆனால் அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில வந்து ஈவினிங் டைமில் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க, நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றோர் இருக்காங்களே, ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம், ஸோ அந்த மாதிரி மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்கு சனி பகவானுக்கு. அதனால ஊனமுற்றவர்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது சனியினுடைய பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளவும் நல்லது. ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால நீங்கள் வந்து நல்ல உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பிடியிலேருந்து தாக்கத்துலேருந்து நீங்கள் கம்மியாகும். அதே மாதிரி இந்த வெல்லமோ எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளுருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் கூட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைட்லலாம் வந்து தூவி விடும்போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்கள் விடுபடலாம். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். சனி பயிற்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுதி நடக்குது, அந்த தசாபுதியில் என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை வச்சு தான் முழு பலனையும் கணிச்சு சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ மேஷராசி, மிதுனராசி, இந்த 12 ராசிக்கு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் மட்டும்தான். இது வந்து கரெக்டாக நடக்குமா அப்படின்னா கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் முழு பலன் கணிக்க முடியும். உங்களுக்கு முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.